Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்குன்னா எங்கள் அண்ணியை பிக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் வராங்க. ஸோ அவங்கள நாங்கள் பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ அவங்க பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறோம். எல்லோரும் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அப்படியே ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் போனோம். butter paneer masala by my sweet sort out. Have to sort it out like this. Wow, it's good. Eating to eat. என்னடா இது அந்த பிள்ளையை சமைக்க வைக்கிறேன்னு பார்க்காதீங்க. அவளே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இங்கே என் கூட சமைச்சிட்டு இருந்தா. ஸோ இது சின்னதாக உங்களுக்கு குக்கிங் வீடியோ காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் நான் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு பண்ணுறேன். ஸோ இது அன்றைக்கே இல்லை, அன்றைக்கே இல்லை, இது நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறமா ஒரு டின்னரில் இது விலாக் எடுத்தது. ஸோ எல்லாமே நான் ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இது வெங்காயம் போட்டுட்டு அவளுக்கு வெஜிடேரியன்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் பன்னீர் பட்டர் மசாலானால் பன்னீர் மலேசியாவில் கிடைக்காது. பட் எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிச்சு. ஸோ அதனால் கேஃபூரில் எங்கேயோ கிடச்சிது எனக்கு. ஸோ அதனால் அந்த பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் சோயாவில் தான் அந்த இது கிடைக்கும், பன்னீர் தௌஃபு கிடைக்கும். பட் இது பாலில் கிடச்சிருச்சு. ஒரு இடத்துல கிடச்சிச்சு, அதனால் நான் வாங்கினேன். ஸோ அதுதான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனியன் போட்டாச்சு, ஆனியன்னு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. ஸோ இவ நான் தான் சார்ட் அவுட் பண்ணுவேன், நான் தான் குக் பண்ணுவேன்னு இவ இருக்க என் கூட எங்கேஜாக இருந்தால். சரி சொல்லி அந்த சின்ன பிள்ளை ஆசைப்படுறாளேன்னு நானும் விட்டேன். பட் நானும் கூட தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த பிள்ளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலா சமைக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பன்னீர். ஆனால் இது வினிகரில் போட்டு முக்கி வச்சுருக்காங்க இந்த பன்னீரை. இது போட்டோன்னே ரொம்ப அந்த கிரேவி செம்ம க்ரீமியாகிடுச்சு. ஏன்னா இது பாலில் பண்ணது இல்லையா. ஸோ அதனால் மில்க் பன்னீர் ரொம்ப மலேசியாவில் அந்த சோயா பாலில் தான் இதை செய்வாங்க, சோயாவில் தான் செய்வாங்க. பட் இது கிடச்சிச்சின்னு ஆசையாக நான் வாங்கினேன். இது போட்டோன்னே அந்த கிரேவியே செம்ம க்ரீமி ஆயிடுச்சு. பட் அந்த பிள்ளைக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டேங்கியாக, அந்த பிள்ளைக்கு டேங்கியாக ஸ்பைஸியாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி பிசையலாம். இது அன்றைக்கே இல்லை, இது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா உள்ள ஒரு டின்னர் விலாக் தான் இது. ஸோ ஒரு சப்பாத்தி அந்த பன்னீர் கிரேவிக்கு பண்ணலான்னு இவங்களும் விடவே இல்லை. நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு சப்பாத்தி எங்கள் அண்ணி தேய்ச்சி தந்தாங்க. ஸோ நான் சொல்கிறேன், நான் கேட்கவே இல்லை. சொன்னால் அவங்க இல்லை எனக்கு போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இதை தேய்ச்சி தந்தாங்க. அவங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பிள்ளையும் கிச்சனில் நான் தான் சார்ட் அவுட் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் அப்படியே சுட்டுட்டேன். சப்பாத்தி அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி, அப்புறமா அந்த பன்னீர் கிரேவி. அன்றைக்கி நைட்டு இல்லை, இது 2 டேஸ்க்கு அப்புறமா. ஸோ அன்றைக்கி அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமா சமைக்கிற வீடியோ காட்டலாமே, நம்ம சேனல்லையும் குக்கிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு குக்கிங் வீடியோ காட்டலான்னு. இங்கே பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு அவ்வளோ பட்டரில் வெறும் பன்னீர் மசாலா தான், பட்டர் போடல இதில். ஸோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சோறாக ஸ்பைஸியாக பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப டேங்கியாக சோறு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
வந்து அவங்க மலேசியாவில் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ இந்த மலேசியா வந்து அவங்க இன்னும் ட்வின் டவர்லாம் சுற்றி பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டணும். ஸோ வீட்டில் நடக்கிற விலாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன குக் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து குக்கிங் விலாக் வந்து ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வராமல் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் விலாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே மாதிரி விலாக்ஸ்னால் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து குக்கிங் விலாக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து குக்கிங் விலாக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் வந்து பெரட்டலாம் அப்படின்னு சொல்லி பீர்க்கங்காய் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா பீர்க்கங்காய் வந்து நல்ல வெஜிடேபிள், அது நல்லா டேஸ்டியான ஒரு வெஜிடேபிள். ஸோ இது வந்து இந்த தோல் மட்டும் சீக்கிறது தான் கஷ்டம். தோல் சீக்கிட்டா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அப்படியே லைட்டாக வந்து பெரட்டிட்டேன். நான் வந்து ரெசிபி எடுக்கணும்னு நினச்சேன், பட் டைம் வந்து இல்லாததால் நம்ம தனியாக சமைக்கும்போது வந்து ஈஸியாக பொறுமையாக சமைக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து சரி ரொம்ப டிலே பண்ணக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். ஸோ வந்து குஷ்கா மாதிரி பண்ணுறேன். ஆனியனை நல்லா வதக்கிக்கிட்டேன். சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து நல்லா மசாலா தடவி அதை வந்து சிக்கன் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து சிக்கன் ஃப்ரைனால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஜாஃபிராக்கும் வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக வந்து அந்த சிக்கன் வந்து நான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் சிக்கன் கிரேவியில் வந்து தேங்காய் பாலும் ஊற்றலாம், குக்கிங் க்ரீமும் ஊற்றலாம். ஸோ நான் குக்கிங் க்ரீம் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ குக்கிங் க்ரீம் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து குக்கிங் க்ரீம் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ சிக்கன் கறியும் பட்டேன். ஆக்சுவலி சிக்கன் கறி ரெசிபிலாம் வந்து நான் அப்படியே எடுக்கலான்னு நினச்சேன், பட் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரையும் வந்து இந்த சைடு வந்து பண்ணியாச்சு. ரொம்ப பிடிக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்குனா? சிக்கன் ஃப்ரைனாவே ரொம்ப பிடிக்கும். அது வீட்டில் பொரிக்கிறதுனா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வீட்லேயே வந்து அவங்களுக்கும் ட்ராவலிங்னால வெளி சாப்பாடும் ரொம்ப கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏன்னா எப்படியும் வெளியில் சுற்றி பார்க்கும்போது வெளி சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டு சாப்பாடு வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யலான்னு நினச்சேன். பிரியாணினா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் குஷ்கா மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ குஷ்கா அப்புறமா சிக்கன் கிரேவி, ஏன்னா அவங்களும் சொன்னாங்க ரொம்ப ஹெவியாக வேணாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஏன்னா எங்களுக்கும் இந்தியா போகும்போது வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஹெவியாக சாப்பிட வேணான்னு. ஸோ எனக்கு வந்து அது புரிஞ்சதால் ஒரு சிம்பிளாக ஒரு அளவுக்கு வந்து குஷ்கா, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, அப்புறமா வந்து பீர்க்கங்காய், அதுக்கப்புறமா ஜூஸ். ஸோ ஜாஃபிராவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாப்பாடு. எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அண்ணியும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் வீட்டிலே வச்சு எல்லாமே வெளியில் கூட்டிகிட்டு போனோம். ஸோ இங்கே ஒரு மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் கொஞ்சம் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வாங்கினோம். என்னது பிள்ளைங்களை வந்து சும்மா இங்கே ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ரேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பிள்ளைங்களாம் வந்து ரேஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்து கார் வந்து அவங்க வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து ஜாஃபிரா வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பார்த்தாரு. ஏன்னா அந்த பிள்ளை வந்து இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ வந்து அந்த பிள்ளை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து அங்கே வந்து இந்தியாவில் ஸ்கூல் லீவ் இல்லையா, மே மந்த்து. ஸோ அதனால் வந்து அவளும் வந்து ஜாலியாக வந்து கார் ஓட்டிகிட்ருக்கா பிள்ளைங்களோட ஹாப்பியாக. ஸோ அதான் வந்து இந்த வீடியோ வந்து இனிமேல் வந்து அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்ஷால்லா வரும். இல்லை இந்தியா விலாகும் வந்து நடுவில் வரலாம். ஸோ நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் வந்து விலாக்ஸ் கொடுக்குறேன். ஒரே மாதிரி வீடியோஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டாக நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குக்கிங்கும் ரொம்ப நாள் ஆனதுனால தான் இன்றைக்கி நான் குக்கிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.